ஏசாயா 56 அதிகாரம் 6, 7 இந்த 2 வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 56, 6, 7. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். ஆமென். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய ஜெப வீட்டிலே என்னை மகிழ பண்ணுவார். இந்த மாதம் நம்ம கொடுக்கப்படுகிற வார்த்தை இதுதான். என் ஜெப வீட்டிலே உங்களை என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை மகிழ பண்ண போகிறார். அது என்ன ஆசீர்வாதத்தினாலனா அவருடைய ஜெப வீட்டின் ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால, அவருடைய பரிசுத்த பர்வதத்தின் ஆசீர்வாதங்களினால கர்த்தர் இந்த மாதம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் பரிசுத்த பர்வதத்தின் ஆசீர்வாதங்களை பெறுகிற மாதம். ஆமென். வர மாட்டேங்குதே. ஆமென். இந்த மாதம் தேவனுடைய வீட்டிலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிற மாதம். போன மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? நான் என்ன பண்ணுவேன்? உங்க ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ண போறேன்? திருப்ப போறேன்னார். எத்தனை பேருடைய லைஃப்ல கடந்த மாதம் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் மாறினது? விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்முடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றினார். என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு எல்லாம் மாற்றப்பட்டது. ஆமென். ஸோ இந்த மாதம் கொடுக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாம் எலும்புங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாம் எலும்பி நின்று வேகமாக எலும்பி பக்கத்தில் ஒரு 3-4 பேரை பார்த்து கையை கொடுத்து அவங்களுக்கு காலையிலே பிளஸ் பண்ண போகிறீங்க. என்ன பிளஸ்ஸிங்? அவருடைய ஜெப வீட்டின் ஆசீர்வாதத்தினால உங்களை என்ன பண்ண போகிறாரு? ஆமாம், ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். மகிழ பண்ண போகிறார். போய் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயில திறந்து நீ உங்களை வர வேண்டிய ஆசை நீங்கள் சொல்லணும். ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கை கொடுத்து சொல்லுங்கள். பிள்ளையுடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள். அவருடைய ஜெப வீட்டின் நன்மையால் உங்களை மகிழ பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் ஆமென். பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் கையை பிடிச்சி குலுக்கி இல்லை தலை மேலே கையை வச்சு சொல்லுங்கள். தூங்கிட்டு இருந்தாலும் தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க. ஆமென். சரி. ஜெப வீட்டின் நன்மையினால் அவர் நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. முதல்ல ஜெப வீடுனா என்ன அதை சொல்லிட்டு அதனுடைய என்னென்ன ஆசீர்வாதங்கள்னால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார் என்கிற காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஜெப வீடு. ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தையை அழகா பயன்படுத்துறாரு. என் ஜெப வீடு. சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் முதலாவது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார், தன்னுடைய வீடாக. ரெண்டாவது சாலமோன் நாட்களில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது, அவருடைய வீடாக இல்லை. அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டு செருபாபேல் வந்து மறுபடியும் ஆலயத்தை கட்டினார். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இடிக்கப்பட்டு மறுபடியும் ஆலயம் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற ஆலயம் யாருடைய ஆலயம் அப்படின்னா சாலமோனுடைய ஆலயம். இப்போ ஆண்டவர் இதை ஆலயத்தை குறித்து தான் சொல்றார். ஒரு சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து தான் சொல்றாரு. அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை குறித்து தான் சொல்றாரு. ஆனா என்ன வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, இது என் ஆலயம்னு சொல்லல, இது என்னுடைய ஜெப வீடு. சொல்லுங்க, என்ன வீடு? ஆண்டவர் தன் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை, இது ஆலயம் அல்ல, இது வீடு.
சொல்லுங்க, என்னது? வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் உரிமையா சொல்ற, இது என் வீடு, இது என்னுடைய வீடு. சரி, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன போடுறாருன்னா ஜெப வீடு. சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் அன்னைக்கு நிறைய பலிகள் செலுத்தப்பட்டது. ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்க போகணும்னா ஒரு பலியோட தான் போகணும். ஒன்று ஒரு ஆட்டோட போகணும், இல்லைன்னா ஒரு காளையோட போகணும், இல்லைன்னா ஒரு புறாவோட போகணும். ஏதோ அவன் கையில் இருக்கிற அந்த காணிக்கையை கொண்டுட்டு ஒரு பலியை கொண்டுட்டு போகணும். அந்த பலியை கொண்டு போகும்போதே அவன் என்ன நினைப்போட போவானா, இந்த பலியை நான் ஆண்டவருக்கு செலுத்திட்டேன்னா அவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால நான் என்ன செய்யப்படுவேன்? ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டேன்னா போதும், நான் மன்னிக்கப்பட்டுருவேன். நான் ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டா போதும், எனக்கு சமாதானம் வந்துடும். நான் ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டா போதும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் அன்னைக்கு இருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையும். அதனால என்ன ஆச்சுன்னா, மற்றவர்களும் அந்நியர்களும் என்ன செய்ய முடியலன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. ஏன்னா பிரமாணம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. அவங்க தான் உள்ள போக முடியும். அது எப்படி தான் போகணும்? பலியோடு தான் போகணும். மற்ற அந்நியர் மற்ற யாருமே இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, இல்லைன்னா சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப இவங்க எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, நான் தேவாலயத்துக்கு போகும்போது எதோட போனோம்? சொல்லுங்க, பலியோட போனோம். பலியோட போனா எனக்கு விடுதலை, பலியோடு போன எனக்கு ஆசீர்வாதம், பலியோடு போன எனக்கு சமாதானம். இப்ப எல்லாருடைய எண்ணமும் எங்க போயிடுச்சுன்னா பலியில போயிடுச்சு. கர்த்தருடைய உறவை விட்டுடுச்சு. ஆலயத்துக்கு எதை நம்பி போறாங்க? இப்ப கர்த்தரை நம்பி போல. எதை நம்பி? பலியை நம்பி. ஆலயத்துக்கு கர்த்தரை தேட போல. எதை கொண்டு போய் கர்த்தரை பார்க்க விரும்புறாங்க? பலியின் மூலம். பலி இருந்தா போதும்யா, பலி இருந்தா போதும், கர்த்தரை திருப்திப்படுத்திடலாம், பலி இருந்தா போதும், எல்லாம் முடிச்சிடலாம். பலிதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இப்ப ஜனங்கள் எல்லாருமே பலியை செலுத்த ஆரம்பிச்சாங்க, பலியை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில பலி தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுக்கிற பலி எனக்கு தேவையில்லை, உன்னோடு உள்ள உறவு தான் எனக்கு தேவை. ஆமென். ஏசாயாவின் நாட்கள்ல, அந்த வாழ்ந்த ராஜாக்களின் நாட்கள்ல பலி ஒரு எண்ணப்படாமற் போயிடுச்சு. அந்த ஆராதனை ஆண்டவரோடு கூட கொண்டு வர வேண்டிய அந்த உறவு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரோடு இருக்க வேண்டிய அந்த அன்பு இல்லாமல் போயிடுச்சு. பலியினால தேவனை நேசிக்க முடியல. பலியினால அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நான் பலியை செலுத்திட்டா நான் ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறேன், நான் பலியை செலுத்திட்டா கர்த்தரை நான் நேசிக்கிறேன், நான் பலியை செலுத்திட்டா நான் எல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்தான். ஆனா அவன் பலியை கொண்டு வந்தானே தவிர கர்த்தரோடு பேசுறதுக்கு அவன் என்ன செய்யல? ஆலயத்துக்கு வரல. பலியை கொண்டு வந்தானே தவிர அவன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யல? வரல. அதனால தான் கர்த்தர் தெளிவா சொன்னாரு, என் வீடு பலியின் வீடு கிடையாது, என் வீடு ஜெப வீடு. ஆமென். சொல்லுங்க, அவருடைய வீடு ஜெப வீடு. இதுல சொல்றாரு, இது ஆலயம் அல்ல, இது என் வீடு. அப்ப நீ எங்க வர்ற? ஒவ்வொரு முறையும் என் வீட்டுக்கு வர்ற, என்னோடு கூட உறவாடுறதுக்கு வர, என்னோடு கூட நீ பேசுறதுக்கு வர. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தருடைய வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு கெஸ்டா போறீங்க. போன உடனே உட்காந்துட்டு நேராக கிச்சனுக்கு போகிறீங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க. நேராக அடுத்தது பெட்ரூம் போகிறீங்க, அதை பார்க்குறீங்க. நேராக மாடிக்கு போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கிளம்பலாமா அப்படின்னு கிளம்புறீங்க. என்ன அந்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்கன்னே தெரியல. முதல்ல யாரை பார்க்க வந்தாங்கன்னு? வீட்டை பார்க்க வந்தாங்களா, கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்களா, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வந்தாங்களா தெரியல. வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறோங்கிறத என்ன பண்ணிட்டான்? மறந்தாச்சு. நம்ம போனோமா, எல்லாம் என்ன நினைப்பாங்க? வர்றாங்களா, வந்து கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? நல்லா பேசி விசாரிச்சுட்டு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ரொம்ப நாள் உங்களை பார்த்து, ரொம்ப நாள் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், நிறைய பேருக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு அதுக்கு பிறகு நம்ம வெளியே எங்கேயும் என்ன செய்யலாமா?
கேட்க மாட்டீங்களோ? போகலாமா? ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்துடுறீங்க, உடனே வீட்டை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. 2 நாள் தங்குங்க, தங்கிட்டு போங்க. நம்ம நாளைக்கு எங்கே போகலாம்? மதுரையை சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை, ஆனாலும் என்ன செய்வோம், மதுரையை சுற்றுவோம். எதையோன்னு பார்ப்போன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஆனால் இந்த பேசுறதுக்கு இடம் கொடுக்காம வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய வீட்டுக்கு வர்றோம், எதுக்கு வர்றோன்னே தெரியல பிரதர். நல்லா சர்ச் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சூப்பர் லைட் போட்டிருக்காங்க, நல்ல ஃபேன் ஓடுது, மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ரைட், மெசேஜ் நல்லா இருக்கு, சூப்பர். என்ன பண்ணிடுறது? எதுக்கு வந்தோம்? சபைக்கு எதுக்கு வந்தோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வந்தோம்? தெரியல பிரதர், வர சொன்னாங்க இல்லை. இன்னைக்கு ஆலயம் அப்படி ஆயிடுச்சு. அதனால கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு. நீ உள்ள வந்தா என் கூட பேசணும், நீ உள்ள வந்தா என் கூட உறவாடணும், நீ என் உள்ள வந்தா நீ என்னை ஆராதிக்கணும், நீ நேசிக்கணும். நான் உன்னுடைய ஆராதனைக்காக நான் காத்திருக்கிறேன். உன் பலி எனக்கு தேவையில்லை. நீ பலியை கொண்டு வந்துட்டு பலியை செலுத்திட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு போயிட்ட, 4 பாட்டை பாடுற, 4 காரியத்தை செய்யற, அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிடுற. என்னோடு கூட நீ கனெக்ட் ஆகல, என்னோடு கூட நீ உறவாடல. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, என் வீடு ஜெப வீடா இருக்கு, எனக்கு உன்னுடைய உறவு தேவை. ஆமென். அதனாலதான் கர்த்தர் மாத்துறாரு, இது ஆலயம் இல்லடா, இது என்னது? வீடு, என் ஜெப வீடு. இந்த மாதம் முழுவதும் என் வீடு ஜெப வீடா மாறுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவ்வளவு நாள் எப்படியோ ஆலயத்துக்கு வந்திருப்போம், எப்படியோ போயிருப்போம். ஆலயம் சொன்னா சபை மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடம், நீங்க ஜெபிக்கிற இடம், நீங்க வேத வாசிக்கிற இடம் ஆலயம். எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறது அவரோடு உறவாடுறோமா? வேதத்தை வாசிக்கிறது மூலம் அவரோடு பேசுறோமா? ஜெபிக்கிறது மூலம் அவரோடு பேசுறோமா? ஏதோ பண்றோம், ஜெபிக்கிறோம், போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், போறோம். இதெல்லாம் இஸ்ரவேல் செலுத்துகிற பலி மாதிரி தான். நான் பலி செலுத்திட்டேன் பிரதர். என்ன செலுத்திட்டேன்? வேதத்தை என்ன பண்ணிட்டேன்? வாசிட்டேன் பிரதர், ஜெபிச்சிட்டேன் பிரதர். சரி, ஆண்டவரோடு உள்ள உறவு என்ன? அது இல்லை பிரதர். இந்த காலவேளையில் கர்த்தர் அந்த உறவை நம்ம வாழ்க்கையில் பில்டு பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பலியை செலுத்த மாட்டேன், பலியை விட உங்க உறவு தான் எனக்கு முக்கியம்ப்பா. உங்க உறவுல வாழ, பலியை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அப்ப எது முக்கியம்? பலியா உறவா? உறவுக்காக பலி செலுத்துங்க, பலியை வைத்து உறவல்ல. உறவுல கனெக்ட் ஆகிறதுக்கு தான் என்னது? பலி. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதுல போயிடுச்சு சொல்லுங்க? இன்னைக்கு ஆராதனைகள் எல்லாம் எதுல போயிடுச்சு தெரியுமா? மியூசிக், பலியில போயிடுச்சு. ஆனா எதுல இல்ல? உறவுல இல்ல. இன்னைக்கு ஆராதனை எல்லாம் டிஃபரெண்டா போயிடுச்சு. ஆனா எதுல இல்ல? என்ஜாய்மெண்டா இருக்கு, ஆனா உறவுல இருக்கானா? உறவுல இல்ல. ஆண்டு கேட்கறது என்னன்னா, என் உறவுல நீ என்ன பண்ணிரு, வந்துரு. என் வீடு என்னுடைய ஆலயம், என்னுடைய வீடா இருக்கு. இது என்னுடைய வீடு. நீ வந்துட்டு போற சத்திரம் இல்ல, நீ வந்துட்டு போற ஆலயம் இல்ல, இது என்னுடைய வீடு. ஆமென், ஆமென். ஸோ இப்படிப்பட்ட எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வீட்டில் அவருடைய உறவோடு வாழ போகிறேன். ஆமென். சரி, இப்போ இந்த இந்த இதை சொல்லும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல எரேமியாவில் பகிரங்கமாக ஒன்று சொல்லுவார். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-11 வரை. எரேமியா 7ஆம் அதிகாரம் 9-11. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யான இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக. ஆமென். என்ன சொல்றாரு? நீ திருடுவ, கொலை செய்வ, பாவம் பண்ணுவ, எல்லாத்தையும் பண்ணிட்டு
ஒரு பலியை கொண்டு வருவ, கொண்டு வந்து செலுத்திட்டு ஓகே நான் என்ன ஆயிட்டேன், நான் வந்து நான் பலியை செலுத்தின உடனே என் பாவம் என்ன ஆயிடுச்சு, கழுவிடுச்சு, நான் என்ன பெற்றுட்டேன், விடுதலை பெற்றுட்டேன்னு சொல்லி எனக்கு முன்பாக நின்று நீ சொல்ற என் வீடு என்ன உனக்கு கல்லர் குகை ஆயிடுச்சோன்னு கேட்கிறார். வார்த்தை பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் என்ன ஆயிடுச்சு உங்கள் பார்வைக்கு. அப்படி என்னன்னா பலி செலுத்தினா எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கிற, நல்லா திருடுற, நல்ல பாவம் பண்ற, ஓகே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் 4 பாட்டை பாடி 4 கையை தட்டி தட்டுனா எல்லாம் என்ன ஆயிருது, சரியா போச்சு. அதை கொடுத்துட்டா, அதை செஞ்சுட்டா, இந்த வாரம் ஆராதனைக்கு போயிட்டா சரியாரு நினைக்கிற, சரியாகாது. நீ என்னோடு கூட உள்ள உறவுல என்ன செய்யணும், வரணும். என்னுடைய ஆலயம் என்ன உனக்கு கல்லர் குகையான்னு கேட்கிறார். இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து கேட்பாரு, என் ஜெப வீட்டை கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். அப்ப என்ன பிரதர், பலி இருக்கு பிரதர், ஆனா உறவு இல்லை. பலி இல்லா சரி உறவு இல்லாத வீடு எதுக்கு அடையாளம் சொல்லுங்க. ஆமேன். சத்தமே வரமாட்டேங்குதே. என் வீடு எப்படி ஆகக்கூடாது, என் தேவனுடைய ஆலயம் எப்படி ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய வீடு. நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வீட்டுக்கு அதை இழுத்து போடுறது, இதை இழுத்து போடுறது, எல்லாத்தையும் ஆக்கி ஒரு மாதிரி ஆக்கி போடுறீங்க. அந்த வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. கோமம். எங்கேருந்து தான் வர்றாங்கன்னு வர்றாங்க, பிச்சு போடுறாங்க, அந்த பாட்டு அலங்கோலப்படுத்திட்டு இனி இந்த மனுஷனை வீட்டுக்குள்ளேயே. சில பிள்ளைகள் வருவாங்க பார்த்துருக்கீங்களா, ஃபேமிலியோட வரும்போது சில குட்டீஸ் வரும், பட்டகாசம் பண்ணுங்க. ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம், இந்த விளாடு பாப்பான்னு. 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாம் அக்கா பிச்சு கிடக்கும். நமக்கு எப்படி இருக்கும், ஏண்டா ஆண்டவர் வருத்தப்படக்கூடாது, ஏண்டா இவனை என் வீட்டுக்குள்ள விட்டேன்னு. அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிற மாதம். அல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த வீடு என்னன்னு நமக்கு என்ன பண்ணிக்கணும் தெரியணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடு ஜெப வீடாகி அந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் நானும் நுழையும் போது தேவனுடைய உறவின் அடிப்படையில் போங்க, அன்பின் அடிப்படையில் போங்க. அவர் ஆராதிக்கணும், அவர் மேலே உள்ள அந்த என்ன சொல்கிறது, அந்த இருதயத்தின் அடிப்படையில் என்ன செய்யுங்க போங்க. ஆண்டவர் ஜெப வீட்டில் வெயிட் பண்ணுறா எதுக்கு தெரியுமா, என் கூட பேச மாட்டானா, என் இருதயத்தை ஷேர் பண்ண மாட்டானா, என் இருதயத்தை புரிஞ்சுக்க வரமாட்டானா. அவர் மகா பரிசுத்தலத்தில் இஸ் வெயிட்டிங். ஆனால் இவன் எதோட நிப்பாட்டிக்கிறான், பலிபடுத்துற நிப்பாட்டிட்டு பலியோட முடிச்சுட்டு போயிடறான். கர்த்தரோட அவன் என்ன செய்யலை, இணைய முடியல. இந்த காலை வேளையில் அவரோடு இணைகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். சரி, இப்போ ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்ட அந்த ஜெப வீட்டின் அனுபவத்துக்குள்ள வரும்போது நம்ம சில காரியங்களினால ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். நான் நிறைய காரியங்களை எடுத்து, ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால ஒன்று மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆசரிப்பு கூடாரம் அதில் எத்தனை பகுதிகள் இருக்கும்? நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். எத்தனை பகுதி இருக்கும்? 3 பகுதிகள் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜெப வீட்டின்ல உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், மகிழ பண்ண போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, என் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிச்சு உன்னை மகிழ பண்ண போகிறேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், மகிழ பண்ண போகிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அவருடைய வீட்டில் என்ன இருக்கு, அவருடைய வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இப்போ நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அதுதான் தேவனுடைய வீடு இல்லையா? தேவனுடைய ஆலயம், சாலமன் கட்டின ஆலயமும் அதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த கூடாரம் தேவனுடைய வீட்டை 3 பிரிக்கலாம். ஒன்று என்னது, பிராகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்தலம். சொல்லுங்க, முதல் என்ன, பிராகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே 3 காரியங்கள் இருக்கும். எத்தனை காரியங்கள் இருக்கும்? 3 காரியங்கள் அந்த வீட்டில் இருக்கு. என்ன இருக்கு, வாசல். பிராகாரத்தில் என்ன இருக்கு, வாசல். சொல்லுங்க என்னது, நான் நிறைய கேள்வி கேட்பேன், நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. வாசல். 2வது என்ன இருக்கு, பலிபீடம். சொல்லுங்க என்னது. 3வது என்ன இருக்கு,
தண்ணி தொட்டி, வெண்கல தண்ணி தொட்டி. சொல்லுங்க என்னது? தண்ணி தொட்டின்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கு? தண்ணி தொட்டி இருக்கு. வாசல், பலிபீடம், தண்ணி தொட்டி. அடுத்தது என்னது? இது வந்து பிராகாரத்தில் இருக்கிற 3. அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? குத்து விளக்கு. சொல்லுங்க என்னது? குத்து விளக்கு. அப்புறம் தூப பீடம். என்னது? தூப பீடம். அடுத்தது என்னது? சமூகத்தப்ப மேஜை. அப்ப மேஜை இருக்கு. என்ன இருக்கு? நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஸ்தலத்தில் 3 இருக்கு. ஒன்று என்னது? குத்து விளக்கு. அடுத்தது என்னது? தூப பீடம். அடுத்தது என்னது? அப்ப மேஜை. அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள 3 இருக்கு. ஒன்று என்ன? ஆரோனின் குளிர்த்த தோல். 2வது மன்னா. 3வது கட்டளைகள், தேவனுடைய வார்த்தை. 10 கட்டளைகள் இருக்கு. இப்போ 3 + 3 + 3 மொத்தம் எத்தனை? 9 விதமான காரியங்கள் எங்க இருக்கு? ஆசரிப்பு கூடத்தில் தேவனுடைய வீட்டில். சொல்லுங்க எங்க இருக்கு? தேவனுடைய வீட்டில். முதல்ல சொல்லுங்க. ஒன்று என்னது? வாசல், பலிபீடம், தண்ணி தொட்டி, குத்து விளக்கு, தூபபீடம், அப்பமேஜை, உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ள எத்தனை? 3. மன்னா, துளிர்த்தக்கோல், தேவனுடைய கட்டளை. இப்படி 9 விதமான காரியங்கள் உள்ள இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வீட்டின் நன்மையால் உன்னை என்ன பண்ண போறேன்? நான் மகிழ பண்ண போறேன். என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கு. அந்த வீட்டில் உன்னை கொண்டு வந்து, உன்னை அழைச்சி கொண்டு வந்து அதில் உட்கார வச்சு உன்னை நிறுத்தி நான் உன்னை என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன். ஆமேன். எத்தனை பேருக்கு அவருடைய வீட்டின் ஆசீர்வாதம் தேவை? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் யாரை கொண்டு போக விரும்புகிறார் அப்படின்னா, நீங்க இந்த ஏசாயா 56:6 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நியர்களை உள்ளே கொண்டு போக விரும்புகிறார். யாரை உள்ள கொண்டு போக விரும்புகிறார்? இதுவரைக்கும் உள்ள யார் தான் இருக்க முடியும்னா, எல்லா இஸ்ரவேலனும் உள்ள போக முடியாது. பலிபீடத்தோட எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுவான். அதை தாண்டி, பலிபீடத்தை தாண்டி 7 பொருள் இருக்கு, 7 விதமான காரியங்கள் இருக்கு. அதுக்குள்ள போகணும்னா ஆசாரியனால மட்டும்தான் முடியும். அதுக்கு அவன் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கேற்ற ஆடை அணிஞ்சிருக்கணும், அதுக்கேற்ற தகுதி இருக்கணும். அவ்வளவு இருந்தாதான் அவன் உள்ள போக முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள இனி ஆசாரியம் மட்டும் இல்ல, அத்தனை அந்நியனும் உள்ள வர போறான். ஆமென். அந்நிய நிலையும் முக்கியமா ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம இதுவரைக்கும் நீங்க இதை பார்த்திருப்பீங்கன்னா கூட தெரியல. அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக அதை நான் டச் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் ஆவின் நினைப்பூட்டுறதுனால அதை எடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. 56ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து தெரிந்து கொண்டு பற்றி கொள்ளுகிற அந்நகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு போதும். யாருக்கு ஆலயத்தை கொடுப்பார்? அந்நகர்கள் யாரு? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அந்த ஒரு விதமாக அந்த ஒரு குறைபாடோடு இருக்காங்கல்ல. ஆமென். நம்ம நிறைய பேருக்கு ஒரு பேர் சொல்லுவோம், திருநங்கைகள், அந்நகர். ஆமென். இன்னைக்கு அவங்க தான் அதை அடையாளப்படுத்துகிறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, அந்த அந்நகர்களையும் என் ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவேன். அந்நகர்களுக்கு ஆலயத்தில் இடம் கொடுக்குறேன்றார். எங்க சொல்றாரு? புதிய ஏற்பாட்டிலையா பழைய ஏற்பாட்டிலையா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் அவர்களை குறித்து கர்த்தர் எழுதி வைக்கிறார். இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்வார், அநேகர் அந்நகர்களாக ஆக்கப்பட்டதும் உண்டு, அநேகர்களாக பிறந்ததும் உண்டு. இல்லை? அப்போ கர்த்தர் அவர்களையும் மனதில் வச்சு, அவர்களையும் யோசிச்சு, ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் வந்து அவங்களை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. அவங்கள நம்பல. கர்த்தர் சொல்றாரு, அவங்க என்ன நம்பினா, அவங்க என்ன ஏற்றுக்கொண்டா, அவங்களுக்கு நான் தேவைப்பட்டேன்னா அவங்களை என் ஆலயத்தில் கொண்டு வந்து வைப்பேன்றார். ஆமென். அப்போ அவங்களுக்கு யார் தேவை?
சொல்லுங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அவர்களை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா, வேதம் சொல்லுது அவர்களும் ஆலயத்துக்கு உரியவர்கள் என்று. ஒரு நாளும் அவர்களை தவற என்ன செய்யக்கூடாது. உலகம் அவங்கள தவற ஆக்கிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் திருநங்கைகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சில திருநங்கைகள் இப்போ சபைக்கு வருது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? உங்கள் பக்கத்தில் உட்கார வைப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ள மனதில்லைன்னா நாம் சபைக்குள்ளே இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை உள்ளே விடும்போது யாரையும் உள்ளே வராதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அவங்களுக்கும் கர்த்தர் ஆலயத்தில் ஒரு இடத்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல. அவங்க என்னை நம்பின அந்த வசந்த பாருங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கைகளை பற்றி கொள்ளுகிற, என்னை நேசிக்கிற அவங்க உள்ள வந்தானா அவங்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும். ஒரு மனிதன் தேவனோடு உள்ள உறவுல வந்துட்டானா, அவனுடைய வீடு ஜெப வீட்டுங்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டானா, எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய குமாரனா பார்க்கிறார். ஆமென். ஜெப வீட்டை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் யாரா இருக்கிறாங்க? குமாரரும். அவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு என் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். நான் எப்படி ஆண்டுடைய பிள்ளையோ அவங்களும் அப்படியே. சொல்லுங்க, ஆண்டுடைய பிள்ளை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு ஸ்பெஷலாக எழுதி வச்சிருக்கிறாரு. நான் ஆங்கிலத்தில் வேற ஏதாச்சும் வேர்டு இருக்குமான்னு தேடினேன். இல்லை, அவங்கள குறிக்கிற அதே வார்த்தை தான் எல்லா இடம் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். அவங்களுக்காகவும் சபை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ இப்படி ஜனங்கள் அந்நியர்கள் எல்லாம் எங்க உள்ள வரணும்? இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனுடைய வீட்டுக்குள்ள வரணும். இல்லை, நம்ம தேவனுள்ள வீட்டுக்குள்ள வரும்படி இயேசுவானவர் சிலுவையில் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ரத்தம் சிந்திட்டார். மாம்சத்தின் திரை வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன உண்டாயிருக்கு? சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்கு? இந்த ஜெப வீட்டின் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு நமக்காக என்ன சிந்திருக்கிறாரு? சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால இப்போ எதுக்குள்ள வரலாம்? ஜெப வீட்டுக்குள்ள நம்ம வரலாம். சரி, இப்போ இந்த ஜெப வீட்டின் நன்மைகள் என்ன வேகமாக சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் தேவனோடு உள்ள நெருங்க 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 ஜெப வீட்டின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டே இருப்பீங்க? பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. முதல்ல வாசல். என்னது? வாசல். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல் எப்போவுமே எப்படி இருக்கும்னா திறந்தே இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நீ ஜெப வீட்டுக்குள்ள வர்றேன்னா கர்த்தர் உனக்கான வாசல்களை திறப்பார். ஜெப வீட்டின் நாள் உன்னை மகிழ பண்ணுவேன் அப்படின்னா பிளெஸிங், உனக்கான வாசல்கள் திறக்கப்படும். யார் அடைச்சிருந்தாலும், எங்க அடைச்சிருந்தாலும், எப்படி அடைச்சிருந்தாலும் கர்த்தர் அதை உனக்காக திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஜெப வீட்டினுடைய பிளெஸிங் என்ன தெரியுமா? உனக்காக திறந்த வாசலை கர்த்தர் என்ன பண்றாரு? வைக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்க போகுது. ஆமென். அப்ப முதல்ல என்ன? வாசல். என்ன வாசல்? திறந்த வாசல். ரெண்டாவது என்னன்னா பலிபீடம். ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம்? பலிபீடம். பலிபீடம் என்பது ரெண்டு காரியத்தை அடையாளப்படுத்தும். மன்னிப்பு, ஆசீர்வாதம். ரெண்டு விதம். ஒன்று என்ன? மன்னிப்பு. ரெண்டாவது என்னது? ஏன்னா பலியை செலுத்துறது மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம். இப்போ நீங்க தேவனுடைய உறவுல கொண்டு போறீங்க. நான் பலியை கொண்டு வரல பிரதர், என் பலி இல்லை, ஆனா நான் தேவனோடு கூட உறவாட விரும்புறேன். எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வேத வாசிக்க தெரியாது, எனக்கு ஏதோ தெரியல பிரதர், ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தரோட கனெக்ட் பண்ண தெரியுங்கிற அந்த உறவு இருந்துச்சுன்னா அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, என் வாழ்க்கையில எல்லா பாவம் மன்னிக்கப்படுது, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். தேவ வீட்டில் இருக்கிற ரெண்டாவது முக்கியமான நன்மை மன்னிப்பு. சத்தமா ஆமென்னு சொல்லுங்க.
ஆண்டவர் நம்மளை மன்னிக்காட்டா நம்ம நிலைமை என்ன? மன்னிப்பு என்பதை நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாது. மன்னிப்பு என்பது பல ஆக்கினைகளை அகற்றுது. இல்லைன்னா உங்களையும் என்னையும் தூக்கி சிலுவையில் என்ன பண்ணியிருக்கணும்? அடிச்சிருக்கணும். இல்லைன்னா சாபத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கிறோன்னா கர்த்தர் நம்மளை மன்னிச்சதுனால தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஜெப வீட்டின் 2வது நன்மை என்ன தெரியுமா? மன்னிப்பு. என்ன? திறந்த வாசல். 2வது என்னது? மன்னிப்பு. 3வது அங்கே இருக்கிற 3வது பொருள் என்ன? 3வது காரியம் என்ன? தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டி என்பது எதை அடையாளப்படுத்தும்னா தேவனுடைய வார்த்தை. அது சுத்தமாக்கப்படுகிற அனுபவம். ஆமென். தேவனுடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற அனுபவம். ஆமென். அப்போ நான் ஜெப வீட்டில் தேவனுடைய உறவில் வந்துட்டேன்னா என்ன எதனால மகிழ பண்ணுறாருன்னா அவருடைய வார்த்தையை கொடுத்து 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 ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாராம்? மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. இது 3வது. 4வது ஆசீர்வாதம் என்னது? குத்து விளக்கு. குத்து விளக்குல என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு நாள் என்ன செய்யாது? அணையாது. ஜெப வீட்டினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் விளக்கு ஒரு நாளும் அணைவது இல்லை. உன் வெளிச்சம் ஒரு நாள் என்ன செய்யாது? சொல்லுங்க, ஏன் வெளிச்சம், ஏன் என்னுடைய ஒளி ஒரு நாளும் அணையாது? என்ன, என் வெளிச்சத்தை தூக்கி நீங்கள் மறைச்சி வைக்கலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தூரமான ஒரு இடத்துல ஒன்று வைக்கலாம். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அவ்வளவா நான் பிரகாசிப்பேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னை தூக்கி அங்கே போட்டாங்க பிரதர். நீங்கள் அங்கே போட்டால் தான் எல்லாருக்கும் தெரிவிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூரம் போக 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 என் வெளிச்சம் பெருசாகிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? ஏதாச்சும் அடிச்சு சொல்ல முடியுமா? தெரியாத உயரத்தில் கொண்டு வச்சா கூட இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? ஆணு பார்க்குறோம் இல்லை? ஆண்டவர் அப்படியாய் உன் வெளிச்சத்தை மாற்றுவார். அல்லேலூயா. இது ஜெப வீட்டின் ஆசீர்வாதம். எத்தனாவது ஆசீர்வாதம்? என்ன? திறந்த வாசல். 2வது என்ன? மன்னிப்பு. 3வது என்ன? தேவனுடைய வார்த்தை. 4வது என்ன? வெளிச்சம். உன் வெளிச்சம் அணையாது. சொல்லுங்க, என் வெளிச்சம் அணையாது. ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் தூப பீடம். தூப பீடத்தில் என்ன போடுவாங்க? சாம்பிராணி, அந்த வாசனை திரவியங்களை போட்டு அந்த தூப பீடம் எப்பவுமே எப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தூப பீடத்தில் போனாலும் எப்படி இருக்கும்? வாசனையாக இருக்கும். அந்த வாசனை முகர்ந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டில் இருக்கிற வாசனையால் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? மகிழ பண்ண போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா உன் வாழ்க்கை வாசனையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கை வாசனையான வாழ்க்கையாய், நறுமணம் நிறைஞ்ச வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். இது எத்தனாவது? 5வது. என்ன? மறுபடியும் சொல்லுங்க. திறந்த வாசல் எனக்கு கொடுக்கிறார். மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வெளிச்சம், அணையாத வெளிச்சம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசனை நிறைந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பேரை கெடுக்க முடியாது. உங்க வேலையில் நீங்க இருக்கிற இடத்துல உங்க பேரை கெடுக்க நினைச்சா கெடுக்க முடியாது. கர்த்தர் உங்க பேரை நற்கந்தமாய் மாற்றுவார். ஆமென். உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க உறவுகள் முன்னாடி, உங்க யாரு முன்னாடி எல்லாம் உங்க பேரை பெருமைப்படுத்தணுமோ அந்த இடங்கள்லாம் கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துகிற மாதமா இருக்கும். உங்களை வாசனையாய் மாற்றுகிற மாதமா இருக்கும். ஆமென். நீங்க கையிட்டு செய்கிற வேலையை எப்படி மாத்துவாரு? வாசனையா மாத்துவார். அல்லேலூயா. அடுத்தது அப்ப மேஜை. அப்பம் எதுக்கு? அப்பம் எதற்காக? இல்ல, சாப்பிடுவதற்காக. ஜீவன். இந்த அப்பத்தை சாப்பிட்றதுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஒரு நாளும். இல்லை, ஆண்டு சொன்னாரு, அன்னைக்கு மன்னாவை சாப்பிட்டவங்க எல்லாம் மறிச்சாங்கப்பா, வானத்திலிருந்து வந்த அப்பம் என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும். அப்ப என்ன, நம்ம வாழ்க்கையில எதுவுமே மரித்து போகாது, எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில எதுவுமே மரித்து போகாது, எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது மகாபரிசுத்தலத்துல 3 இருக்கு. ஒன்று என்ன? மன்னா. மன்னா என்பது என்ன? வார்த்தை முன்னாடி வந்துட்டோம். மன்னாவை சாப்பிடும்போது அவங்களுக்கு இது என்னன்னு இருந்துச்சான். மன்னான அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன, அதான் அந்த பேரே.
மன்னான என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன அர்த்தம்னா என்னன்னு அவனுக்கு என்ன செய்யல. இது எங்க இருந்து வந்துச்சு? வானத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த மாதம் ஜெப வீட்டினுடைய நன்மை என்ன தெரியுமா? நீங்க புரியாத, நீங்க புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களை பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. என் வாழ்க்கையில் இது 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 நடக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இது என்ன செய்யுது? இப்ப நடக்குது. இது முடிஞ்சு போச்சு நினைச்சேன், இது என்ன செய்யுது? இப்ப துளிர்க்குது. இது எப்படி நடக்குது? நீங்க புரிந்து கொள்ள முடியாத, உங்க நினைவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அதனால வசனம் சொல்லுது, என் இருதயத்துக்கு, என் கண்ணு காணாத, என் காது கேட்காத, என் இருதயத்துக்கு புரியாத காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்வார். அப்ப இதான் ஜெப வீட்டினுடைய நன்மை. நீங்க புரியாத அற்புதங்கள் பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது துளிர்த்த கோல். துளிர்த்த கோல் எப்படி துளிர்த்துச்சு? முதல்ல எப்படி இருந்துச்சு? காய்ந்து போய் இருந்துச்சு. காஞ்சு போனல என்ன பண்ணுச்சு? இப்ப உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் காய்ந்து போய் வறண்டு போய் கிடக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பவும் துளிர்க்க பண்ணுவார். இது ஜெப வீட்டினுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் மரித்து போன, காய்ந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்பவும் என்ன பண்ண போறாரு? துளிர்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. துளிர்க்குமா துளிர்க்காதா? நீங்க எதெல்லாம் துளிர்க்காத நினைச்சீங்களோ அதெல்லாம் துளிர்க்கும். ஆமென். வறண்ட நிலங்கள் ஆறுகளை ஓட பண்ணுகிற ஆண்டவர், செழிப்பாக்குகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். ஆமென். கடைசியா உள்ள என்ன இருந்துச்சு? 10 கற்பனைகள். கற்பனைகள் என்பது என்ன? 10 கற்பனைகள் என்பது என்ன? எதற்காக கற்பனைகள்? உங்களை என்னை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது, கர்த்தரோடு இணைவதற்காய் கொடுக்கப்பட்டது. இந்த ஜெப வீட்டின் நன்மை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில எங்கெங்க சரி செய்யணுமோ, எதெல்லாம் சீர்படுத்தப்படணுமோ எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் சீர்படுத்துவார். அல்லேலூயா. சீர்படுத்தப்படுகிற ஆசீர்வாதம். ஆமென். இந்த இத்தனை ஆசீர்வாதங்களினால உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிழ பண்ணுவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 9 ஆசீர்வாதம் சொல்லுங்க. நவரத்னங்கள் சொல்லுவோம்ல. எத்தனை ரத்னங்கள்? இந்த 9 எனக்கு நிறைவா இருக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. நிறைவா இருக்கு, வேணவே வேணாம் அப்படிங்கிறவங்க மட்டும். எல்லாத்துக்கும் வேணும், அப்படிதானே? அப்ப எல்லா கரங்களை உயர்த்தி ஒவ்வொன்றா சொல்லுங்க. திறந்த வாசலை எனக்காக வைத்திருக்கிறார், மன்னிப்பை எனக்காக வைத்திருக்கிறார், வார்த்தையை எனக்காக வைத்திருக்கிறார், அணையாத வெளிச்சத்தை எனக்காக வைத்திருக்கிறார், வாசனை நிறைந்த வாழ்க்கைய எனக்காக வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள வாழ்க்கைய எனக்காக வைத்திருக்கிறார், துளிர்க்கிற வாழ்க்கைய எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். புரியாத அற்புதங்களை எனக்காக வைத்திருக்கிறார், சீர்படுத்தப்படுகிற வாழ்க்கைய எனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இத்தனை ஆசீர்வாதங்களினால, இந்த வீட்டின் நன்மையால நம்மளை நிரப்பி, நம்மளை திருப்தியாக்கி, நம்மளை மகிழ பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாசம் இந்த 9ஐயும் நீங்க அனுபவிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 9ஐயும் நீங்க அனுபவிக்கணும். இந்த 9ஐயும் அனுபவிக்கணும்னா எங்க வரணும்? ஆமா, அவர் உங்களை கொண்டு போவதுக்கு ரெடியா இருக்கிறார். இப்போ யார் தான் வரணும்? ஆண்டு சொல்லுங்க. சில நேரத்தில் முரண்டு பிடிப்போம். இந்த சின்ன பிள்ளை அடம் பிடிச்ச மாதிரி, அடம் நான் வரமாட்டேன்னு அடம் பிடிப்போம். ஆண்டு சொல்லிருங்க, நான் அடம் பிடிச்சாலும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்டு அந்த பிள்ளை தர எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா மாதிரி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். அழுதுகிட்டே போ, என்ன விடுமா, நானும் நினச்ச மாட்டோம். சொல்லுங்க. அதே மாதிரி நான் அழுதாலும் என்ன பண்ணிடாதீங்க, என்ன விட்டுறதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணிருங்க சொல்லுங்க. இழுத்துட்டு கை தூக்குங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் முரண்டு பிடிச்சாலும், நான் வரமாட்டேன்னாலும், நான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும்,
எதையாச்சும் பண்ணி என்னை இழுத்துட்டு போயிருங்க, என்னை விட மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆமேன், ஆமேன். நிச்சயமா உங்களை இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போகும்போது வலிக்க தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணிடணும்? உள்ள வீட்டுக்குள்ளே போயிடணும். வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் இந்த ஆசீர்வாதங்கள்னால கர்த்தர் நடத்துவாராக. எல்லாம் எளிமை நிற்கலாம், எல்லாரும் எளிமை நின்று. ஹல்லேலூயா, thank you Jesus. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஆமா ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த 9 ஆசீர்வாதங்கள்னால உங்கள் ஜெப வீட்டின் நன்மையால் எங்களை திருப்தியாக்குங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை திருப்தி ஆக்குவீராக. சொல்லுங்க, ஆண்டு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஜெப வீட்டில் நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன்ப்பா. உங்க ஜெப வீட்டின் நன்மை எனக்கு தேவை, உங்க ஜெப வீட்டினுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு தேவை, அந்த திறந்த வாசலின் அனுபவம் எனக்கு தேவை, அந்த மன்னிப்பின் அனுபவம் எனக்கு தேவை, அந்த வார்த்தையின் அனுபவம் எனக்கு தேவை, அந்த அணையாத வெளிச்சத்தின் அனுபவம் எனக்கு தேவை, அந்த வாசனை நிறைந்த அனுபவம் எனக்கு தேவை, அந்த ஜீவ அப்பத்தின் அனுபவம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் அந்த துளிர்த்த கோலின் அனுபவம் எனக்கு தேவை, புரியாத அந்த மன்னாவினுடைய அற்புதம் எனக்கு தேவை. ஆண்டவர், எனக்கு சீர்படுத்தப்படுதல் தேவை. என் வாழ்க்கை இந்த 9 விதமான ஆசீர்வாதங்களால் இந்த மாதங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் எனக்கு, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். இயேசப்பா, ஆண்டவரே நாங்கள் தியானித்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் இதெல்லாம் எந்தெந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டதோ அந்த அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் எங்கள் வாழ்க்கையில திறப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே மன்னிப்பு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் எல்லா மன்னிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கட்டப்பட நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை தேற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிற தேவன். அப்பா, உம்முடைய வார்த்தையை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் தேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பிரகாசிக்காமல் இருக்கிறோமோ அந்த இடங்களெல்லாம் எங்கள் குடும்பங்கள் பிரகாசிக்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காய் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் ஆண்டவரே ஜீவன் ஆண்டவரே நட்சத்திரங்களாய் சுடர்விடுகிற நட்சத்திரங்களாய் மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு வாசனை திரவியம் உள்ள குடும்பமாய் மாறுவதாக ராஜா. அநேகருக்கு ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்ல இருந்து ஒரு வாசனை ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போனதோ எல்லாம் ஆண்டவரே திரும்ப உயிர்ப்பிப்பதாக ராஜா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த இந்த மாதங்கள்ல ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை நீங்க செய்யுங்க ராஜா. நீங்க ஒரு பெரிய அற்புதங்களை நீங்க செய்யுங்க ராஜா. அப்பா, அது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது என்று சொல்லத்தக்கவனமாய் நீங்க ஒரு ஆச்சரியத்தின் பாதையில நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சுகம் துளிர்க்கட்டும்,
சமாதானம் துளிர்க்கட்டும், சந்தோஷம் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களும் துளிர்ப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா நிறைவாய் வழி நடத்துவீராக. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் சரி செய்யணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்ய உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய பாதைகளில் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே எதெல்லாம் சரி செய்யணுமோ நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த 9 ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் நிறைவாய் இருப்பதாக ராஜா. நிறைவாய் நீங்கள் வழி நடத்துங்க. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண நன்மையினால நிரப்புங்க ராஜா. உடைய கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.